அந்த வரேன். சரி, ப்ரேயர் தொடங்குவோம். ப்ரேயர் பிரார்த்தனை ஆரம்பிங்க. 5 கரத்தனை யானை மகத்தனை இந்தி நிறங்களை போல மேய்க்கும் அந்தி மகந்தனை நான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. சரஸ்வதி நமஸ்துபியம் பாரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பௌத்த மேசதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாஸ்தா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் நமோ சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனியச்ச ராகவே கேதுவே நமோ நம. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். நம்ம இன்றைக்கி பார்க்குறது ராகு கேது. ராகு என்பது நம்முடைய தந்தையினுடைய வம்சாவளியை சார்ந்தது. நம் தந்தையினுடைய முன்னோர்கள் ராகு. கேதுங்கிறது நம்ம தாய் வழி பாட்டன் பாட்டிகள், இது தந்தை வழி பாட்டன் பாட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கணும். காரணம் இந்த உலகத்தில் உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னா ராகுவும் கேது தான். கண்ணுக்கு தெரியாதவர்கள், கண்ணுக்கு புலப்படாதவர்கள் தான் இந்த ராகு கேதுகள். நம்ம பார்க்க முடியாதது. 3வது தலைமுறையாக போய் நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. அதை பற்றி கேள்வி தான் படுவோம். அப்போ கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறத, அதாவது ஒரு உயிர் உருவம் வேற, ஒரு உயிர் உருவம் வேற. பாம்பு தான், ஒன்று செம்பாம்பு, ஒன்று கருநாகம், இன்னொன்று செம்பாம்பு. ஒன்று ராகு, இன்னொன்று கேது. அப்போ இதை தாய் வழி தந்தை வழின்னு 2 பிரிக்கிறோம். பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யார் அப்படின்னா அம்மாவும் அப்பா, அம்மா வழி அப்பா வழி. இந்த உடம்பு அம்மா கொடுத்தது, இந்த உயிர் கொடுத்தது அப்பா. இந்த 2 பேர் சேர்ந்தது தான் நம்ம. அதனால் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த ராகு அண்ட் கேது. ராகு அப்படின்னு எடுத்துட்டா பிதாமகன், போககாரகன். ராகு என்பது பிதாமகர், நம் முன்னோர்கள், போககாரகன் அப்படின்னு சொல்கிறோம். ராகு தலைப்பகுதி, ராகுனா தலைப்பகுதி, கேது அப்படின்னா வால்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வால்பகுதின்னு சொல்கிறோம், அது தலைப்பகுதின்னு சொல்கிறோம். நீங்கள் நல்லா கவனிங்க. தலை இருக்குது, பாம்பினுடைய தலை, பாம்பினுடைய தலைப்பகுதி, மனித உடல் ஒரு 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 கான்செப்ட். அடுத்து மனிதனுடைய தலை, பாம்பினுடைய உடல் பகுதி, அது கேது. இப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் நல்லா பாருங்கள். ராகுங்கிறதுக்கு ஜீரண மண்டலம் உண்டு, வயிறு உண்டு. கேதுக்கு ஜீரண மண்டலம் இல்லை, ஜீரண மண்டலம் உள்ள. அதனால் எவ்வளவு கொடுத்தாலும் ராகு சாப்பிட்றோம். கேது எது கொடுத்தாலும் வேணான்னு சொல்லும். எது கொடுத்தாலும் இன்னும் வேணும், எனக்கு வேணும், எங்கள் அப்பத்தாளுக்கு வேணும், எங்கள் ஐயாவுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது ராகு. ஆனால் கேது அப்படி இல்லை, போதும். 2ஐயும் பாருங்கள். ராகு அப்படிங்கிறது பாம்பு படம் எடுக்கும், முன்னிலைப்படுத்தி கொள்ளும். ராகு தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளும், கேது தான் ஒதுங்கி கொள்ளும். வேணாம், இதில் எதுக்கு நம்ம தலையிடணும் அப்படின்னு ஒதுங்கிக்கிறோம். அப்போ இன்னும் எத்தனா தலைப்பகுதியை அந்தணர்கள் பாதுகாத்தார்கள், உடல் பகுதியை மன்னர்கள் பாதுகாத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புராணம் சொல்லுது. உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். ராகு அப்படின்னா பிரம்மாண்டம், பெரிய, மிகப்பெரிய. கேது அப்படின்னா சிறியது அப்படின்னு சொல்கிறோம். ராகுவும் கேதுவும் நிழல் கிரகம், நிஜமல்ல. இது 2ஆமே நிழல் கிரகம். அப்போ எதையும் மிகைப்படுத்தி சொல்லுவது ராகு, எதையும் மிகைப்படுத்தி சொல்லுவது. எது மிகைப்படுத்தி சொல்லுது இந்த உலகத்தில்? எதையும் மிகைப்படுத்தி சொல்லக்கூடியது என்னன்னா சினிமா, சீரியல் தான் மிகைப்படுத்தி சொல்லுது.
ஃபிலிம் தான், படம் தான். அப்போ புகைப்படம், ஃபோட்டோ ஒருவனை மிகைப்படுத்தி சொல்லும். அவன் எப்படி இருக்கானோ அதை விட அவனை பிரம்மாண்டமாக காட்டக்கூடியது. அப்போ புகைப்படத்துக்கு ராகு பொறுப்பேற்றுக்கிறார், இந்த பிரம்மாண்டத்துக்கு ராகு பொறுப்பேற்றுக்கிறார். கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் என்ன இருக்குது? ஆவியை பற்றி பேசுகிறாங்க, ஆன்மாவை பற்றி பேசுகிறோம், பேயை பற்றி பேசுகிறோம், பிசாசை பற்றி பேசுகிறோம், அமானிய சித்தை பற்றி பேசுகிறோம், மாந்திரியத்தை பற்றி பேசுகிறோம், பில்லி சூனியத்தை பேசுகிறோம், செய்வனைய ஏவல், இது எல்லாமே இந்த ராகு பொறுப்பேற்றுக்கிறது. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியுமா? நீங்கள் ஏவல் வச்சுருக்கான்னு நமக்கு தெரியுமா? உங்கள் ஒரு ஆவி இருக்குன்னு சொன்னால் நமக்கு தெரியுமா? அப்போ தெரியாதது, பார்க்க முடியாதது, தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, பார்க்க முடியாத விஷயத்தை அப்படின்னு அர்த்தம். அப்போ ராகு என்றால் விகாரமாக, ராகு எப்போதும் விகாரமானது, பிரம்மாண்டமானது, பெரியது, தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ தந்தை வழி பாட்டன், நம்முடைய பித்திருக்கள், நம்முடைய மூதாதியர்கள் அப்படின்னா ராகு. ராகு என்றால் விதவை அப்படின்னு அர்த்தம். ராகு என்பது விதவையை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு அப்படின்னா உதடு அப்படின்றது, இந்த வாய் இருக்கு இல்லையா, இந்த வாய் என்பது ராகு. ஏன்? கவ்வி பிடிப்பதெல்லாம் ராகு, கவ்வி பிடிப்பதெல்லாம் ராகு, தொங்குறதெல்லாம் கேது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த வாய் அப்படின்னா ராகு. முடி தொங்குமா, தாடி தொங்குமா, இதெல்லாம் ராகு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். அப்போ ஆண் உறுப்புக்கு ராகு, பெண் உறுப்புக்கு, ஆண் உறுப்புக்கு ராகு, பெண் உறுப்புக்கு கேது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த உலகம் உற்பத்திக்கே இந்த ரெண்டு விஷயந்தான், ராகு கேது தான். அப்போ மோட்சம் அப்படின்னா கேது, மேலோகம் கேது, நம்ம பூலோகம் ராகு, நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் ராகு. மோட்சத்தை தருவது அவர். ராகுடைய நட்சத்திரம் எங்கே இருக்கு? காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல ராகுடைய நட்சத்திரம், 7ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல இருக்கு. அப்போ சுகபோகங்களுக்குத்தான் ராகு காரணம். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு கேதுவுடைய நட்சத்திரம் துவங்குகிறது. இந்த ராசி மண்டலமே கேதுவுடைய நட்சத்திரம் துவங்குகிறது, அதுதான் மோட்சம். ஆத்மாகாரகனாய சூரியன் போய் கேதுவுடைய நட்சத்திரத்தில் உச்சம் பெறுகிறான், அதனால அதுதான் மோட்சம் அப்படிங்கிறத இந்த எடுத்துக்கணும். இந்த ராகு அப்படின்னா அந்நிய தேசம். ஒரு பெரிய பிரம்மாண்டமாக விளையாட்டு மைதானம் வந்து ஒரு பெரிய விளையாட்டு மைதானம், அதெல்லாமே ராகுடைய கண்ட்ரோல். ராகுங்கிறது நியூ டெக்னாலஜி என்னென்ன வருதோ, எலக்ட்ரானிக்ஸ் புதுசாக என்ன வருதோ, ஆட்டோமொபைல் எதுனாலும் சரி, ஏரோப்ளானாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த ராகுனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அப்போ புதுசாக கண்டுபிடிக்கக்கூடியது எல்லாமே இந்த ராகு. பிரம்மாண்டமாக நம்மளை காட்டி கொடுக்கறதெல்லாம் ராகுனுடைய பொறுப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். புதர், புத்து. இன்னொன்று பாருங்கள், ராகு கேதெல்லாம் சொந்த வீடு இல்லை. இந்த 12 ராசி கட்டத்தில் ராகு கேதுக்கு சொந்த வீடே இல்லை. அது எங்கே போய் இருக்கோ அந்த இடத்துல அந்த வீட்டை எடுத்துக்கிறோம், சொந்தமாக்கி கொள்ளும் அப்படின்னு அர்த்தம். அதனால் பாருங்கள், ஆதிசேஷனுடைய அவதாரமாக கருது வந்து ஆயிலிய நட்சத்திரம். அதனால் ஆயிலிய நட்சத்திரத்தில் ஆயிலிய நட்சத்திரத்துக்காரனுக்கு வீடு விட்டோம்னா அந்த வீட்டை சொந்தமாக்கிடுவேன்னு அர்த்தம். கரையான் கட்டி வச்ச வீட்டை போய் பாம்பு உள்ளே போனால் சொந்தமாக்கிடும். எப்பயுமே பாம்புகிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இந்த தலைமறைவாக இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது மறைமுகமாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் அந்த மறைமுகமாக இருக்கிறது அயல்நாடு, வெளிநாடு, வெளிதேசம், அந்நிய மொழி எல்லாமே இந்த ராகுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, அவர் ராகு அப்படிங்கிறது இன்னொரு விஷயம், மலட்டுத்தன்மைக்கு ராகு தான் காரணம். மலட்டுத்தன்மை இந்த ராகு தான் காரணம். இந்த ராகு என்பது கிரிமினல் செய்யும். கிரிமினல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராகு. உடல் உறுப்புகளில் எது பெருசாக இருக்கும் அப்படின்னா ராகு என்பது
நம்முடைய நுரையீரலுக்கு காரணம். இந்த நுரையீரல் இருக்கு இல்லையா, அது குடல், இதெல்லாம் இந்த ராகுக்கு காரணம். அதை நம்ம பார்த்துக்கணும். அப்போ வாய்க்கு ராகுன்னு பார்த்துட்டோம். அடுத்து பாம்பு விஷம் அப்படின்னாலே இதுதான். ஒருத்தர் விஷம் கொடுத்து தற்கொலை பண்ணுறாங்க அப்படின்னா ராகு காரகம். தூக்கு போடுறாங்கன்னா கேது காரகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுக்கணும். ஏன்னா அது கயறு அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து மன அழுத்தம், கொடிய நோய், தொற்று நோய், புற்றுநோய்க்கெல்லாம் இந்த ராகு தான் காரணம். விகாரமாக இருக்கக்கூடியதெல்லாம் இந்த ராகு தான் காரணம். அதனால் பாம்பாட்டி, பாம்பு அப்படின்னு இதை சொல்கிறோம். அப்போ இந்த சமுதாயத்துக்கு புறம்பான விஷயங்கள் எது எது இருக்கோ இந்த உலகத்தில், அது எல்லாம் இந்த ராகு கண்ட்ரோலில் வந்துடுது. சமுதாயத்துக்கு புறம்பான விஷயம் எது? வெடிகுண்டு கலாச்சாரம், கொள்ளையடிக்கிறது, பெருங்கொள்ளை, திருடுறதில்லை, கொள்ளையடித்தல், இதெல்லாமே சமுதாயத்துக்கு புறம். சாராயம் காய்ச்சறது, சாராயம், மது வகைகள் எல்லாமே, போதை வஸ்துக்கள் அத்தனையுமே இந்த ராகுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுது. விஷ மருந்துகள் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து தொழுநோய்க்கு இந்த தொழுநோய்க்கு இதுதான் காரணமாக அப்படின்னு எடுத்துக்கிறணும். அடுத்து ஏற்றுமதி, இறக்குமதி, ஏமாற்றி பிழைக்கிறது. பாம்பாட்டி வித்தை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, ஏமாற்றி பிழைக்கிறதெல்லாம் கொள்ளைக்காரர்கள் எல்லாமே. அடுத்து பில்லி சூனியம் இந்த இதெல்லாம் அது ஒரு ஏமாத்து வேலை இருக்கிறதில்ல, அதுவும் இது கூட வந்துடும். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ராகுக்கு மிக முக்கியமான விஷயம் சமுதாயத்தில் மறைச்சு வச்சிருக்கிறது எல்லாமே. சமுதாயத்துக்கு புறம்பான விஷயங்கள் சமுதாயத்தில் மறைச்சு வைக்கிறது எல்லாமே பெரிய பெரிய குற்றங்கள். அடுத்து இடர்கள், சுனாமி வர்றது, கூட்டு மரணம் ஏற்படுது, பெரிய விபத்து ஏறுறது, விமான விபத்து, எந்த ஒரு பெருசு கூட்டமாக சாகுறாங்கன்னா இந்த ராகு தான் காரணம். அந்த கூட்ட மரணத்துக்கும் இந்த ராகு தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத எடுக்கணும். தகாத உறவு முறைகளுக்கும் தப்பான பழக்க வழக்கங்களுக்கும் இந்த விஷயம் ராகு இயற்கைக்கு மாறான உறவுகள், ஓரின சேர்க்கை, இந்த இயற்கைக்கு மாறான விஷயங்கள் எல்லாம் இந்த ராகுனுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா. உடம்புல அலர்ஜி வர்றது, கட்டி வர்றது எல்லாம் இந்த ராகுக்கிட்ட மாயை அகலமான பெரியது பிரம்மாண்டமானது எல்லாமே இது அண்டா பெருசு பானை இப்படி வருதுன்னா இந்த ராகு தான் காரணம். மேஜிக் வேலை செய்கிறது, மெஜிஷியன் எல்லாமே ராகுடைய இதுதான் காரணம். அப்போ கூட்டு மரணத்துக்கு அதுதான் காரணம். எல்லாமே இந்த ராகுவுடைய பொறுப்பை ஏற்றுக்கிறதாக. அதனால் இந்த அகண்ட பாத்திரங்களை எல்லாம் இந்த ராகுக்கு நம்ம ஏற்றுக்கிறோம். அடுத்து தெய்வங்களில் நாகம்மாள், காளியம்மாள், துர்க்கை, மனித தலையில்லாத தெய்வங்கள், நரசிம்ம அவதாரம், இதெல்லாம் ராகுனுடைய காரகத்துக்கு அப்போ துர்க்கை அப்படின்னாலே ராகு, காளினாலே ராகு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நாகதேவதை ராகு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய குணம் என்னையா அப்படின்னா, ராகுங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா அலட்சியப்படுத்தும். ராகு எப்பயுமே எதையுமே அலட்சியப்படுத்தும். கேது என்ன செய்யும்? ஒதுங்கிக்கிறோம், எதையும் ஏற்றுக்கிறாரு. சூது, பொய், மயக்கம், கிறுகிறுப்பு, அடுத்து போதைக்கு அடிமையாக தீய வழக்கம் எல்லாமே இதுக்குள்ளே வந்தது. அப்போ ராகு அப்படின்னாலே ஒரு சமூகத்துக்கும் சட்டதிட்டங்களுக்கு உட்படாதது, கட்டுப்படாதது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வைக்கணும். இப்போ ராகுக்கு ஒரு மெண்டல், பைத்தியம், மன நோய், அழுத்தம் எல்லாமே இந்த ஒழுக்கம் இல்லாதது எல்லாத்துக்குமே இந்த ராகுவே காரணமாக வந்துடுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம அழகாக பதிவு செய்கிறோம்.
இந்த ராகுங்கிறது பெரிய பெரிய கட்டமான போட்ட சட்டைகள். இன்னொரு விஷயம் என்னன்னா, சனி ராகை போன்றவர். சனி என்பது சின்ன பொய், ராகுங்கிறது பெரிய பொய். இல்லாததையும் பொல்லாதையும் சொன்ன ராகு, ஓரளவு சொன்னோம்னா உயர்த்தி சொன்னாங்கன்னா சனி. அப்போ சனியை போன்று இது செயல்படுகிறது அப்படின்னு. ஏன் சனியை போன்று சொல்கிறோம் அப்படின்னா, சனிக்கு 19 வருஷம் தசா வருஷங்கள், ராகுக்கு 18 வருஷம், ஈக்குவல் 1 வருஷம் தான் குறைவு. கேதுவுக்கு 7 வருஷம். கேது செவ்வாய் போன்றது, 2 பேருக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். அப்போ ராகு இவ்வளோ ஒரு பெரிய விஷயங்களை நம்ம கொடுக்குது. கேதுங்கிறது நமக்கு தெரியும், மோட்சத்தை தரும். கேது என்பது தலைமறைவானது. ஒரு சாமியாராக நினச்சிக்கிறோமே, கேதுங்கிறது எப்பயுமே ஒரு சாமியார். இது சிறியது, சுருக்குதல், சீர்குலைத்தல், மெல்லிய அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது அமிலத்தன்மை, பட்டாசு, இதுவும் வெடிகுண்டு, சின்ன வெடி, ஆனால் பயங்கரமாக இருக்கும். அணுகுண்டு மாதிரி இது, அது பெரிய வெடி, அது துப்பாக்கி, இது வந்து சின்ன ஒரு ஆட்டோபாம் மாதிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சிறியது, இது போதை தான். அது பெரிய பெரிய பாட்டிலு, இது சின்ன சின்ன கஞ்சா, அமீன் அப்படிங்கிற சின்னதை மறைமுகமாக அதை அந்த ராக போட்டேன்னா தெருவவே கலக்குவேன். ஆனால் இதை என்ன போட்டான்னா ஓரமாக போய் உட்காந்துருவேன். கஞ்சா போட்டேன்னா ஓரமாக இருப்பேன். கஞ்சா போட்டால் வேறு வேலையே கிடையாது, அவங்க விஷயம் ஒரு இடத்துல போய் உட்காந்துருவாங்கன்னு அர்த்தம். அப்போ இது பெரும்போதை, ராஜ போதையெல்லாம் இந்த கேதுக்குள்ளே வருது. குறுக்கு வழி, ரகசியம், இது பூரா கேதுக்குள்ளே வருது. அதாவது வயிறு பகுதி அமிலத்தன்மையாக சுரக்கக்கூடியது, நுட்பமான விஷயங்கள், நுட்பமான நரம்புகள், மூளையில் போகக்கூடிய சின்ன சின்ன நரம்புகள், இது எல்லாமே கேது. அப்போ நுட்பமான சிந்தனைக்குரியது இந்த கேது அப்படின்னு இருக்குது. சிறிய சிறிய குழாய்கள், சிறு சிறிய வயறுகள், அப்போ இந்த நெசவு செய்கிறது, கயறு எல்லாமே இந்த கேதுக்குள்ளே வந்துடுது அப்படின்னு இருக்கும். அப்போ போலி, ரெண்டுமே போலி தான், ஆனால் துப்பறியக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து மறைந்து வாழுது இதுலேயும் உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். இது தனிமையை விரும்போம், பிரிவை விரும்போம், விவாகரத்து, இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. கடத்தல் இதுக்குள்ளே இருக்குது. தன்னடக்கம் இருக்கும். கேதுகிட்ட தன்னடக்கம் இருக்கும், ராகுகிட்ட டாம்பிகம் இருக்கு. ராகு என்ன செய்யும்னா, நான் பாரு பெரிய ரவடி, வடிவேல் சொல்கிற மாதிரி நான் பாரு பெரிய ரவடி அப்படின்னு சொல்லி போகிறான்ல, அது வந்து ராகு. இது அப்படி இல்லை, அடக்கம், வெளியில் காட்டிக்கிறாது, தன்னை முன்னிலைப்படுத்தாது, ஒதுங்கி போயிடும் அப்படின்னு அர்த்தணும். கீழ்மட்டத்தனமான பழக்க வழக்கங்கள் உண்டு அப்படின்னு அர்த்தணும். இதுவும் மலட்டு கிரகம்தான். வேதாந்தத்தை பற்றியும் சித்தாந்தத்தை பற்றியும் சித்தர்கள் அப்படின்னு இந்த கேதுவை எடுத்துக்கணும். அடுத்து ஆசன வாய்வு, இந்த மாதிரி கழி உறுப்புகள், சிறிய பாதை, மெல்லிய குழாய்கள், சின்ன சின்ன பாதைகள். இப்போ மலையில் பெருசு பெரிய பெரிய பாதைகள் இருந்துச்சுன்னா பெரும்பாதைகள் ராகு, சிறும்பாதை கேது. வளைந்து போகிறதெல்லாம் ராகு கேதுகளாக நம்ம எடுத்துக்கிறணும். அப்போ இந்த ராகு கேதுகளுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கணும். வாளுள்ள தெய்வங்களெல்லாம் கேதுக்குள்ளே வந்து, வாளுள்ள தெய்வங்கள், ஆஞ்சநேயர் வாளுள்ள தெய்வம், எது வாளுள்ளது இருக்கோ அதெல்லாம் இந்த கேதுக்குள்ளே வந்துடுது. அப்போ பலமானது, நல்ல சக்தி வாய்ந்தது, ஆனால் சட்டத்துக்கு புறம்பானது, கலகம் செய்யும், இருந்தாலும் இது எல்லாமே பெரிய புண்ணு, சமுதாயத்தை விட்டு சமுதாயத்திற்கு புறம்பான விஷயங்களை இந்த 2 விஷயம் செய்யுது. வேண்டாம் என்று ஒதுக்குறது கேது, வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ராகு. அப்போ ராகுங்கிறது நமக்கு எப்போயுமே எவ்வளவு கொடுத்தாலும் நம்மளை ஏற்றுக்கொள்ளும், இன்னும் வேண்டும் அப்படின்னு கேட்கும். கேது அப்படி அல்ல, பேசாமல் அமைதியாக போயிடும். அப்போ கேதுங்கிறதுக்கு இவ்வளவு காரகத்துவத்தை நம்ம கேதுவின் காரகத்துவத்தையும் ராகுவினுடைய காரகத்துவத்தை பற்றி நம்ம
இவ்வளோ விஷயங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். அப்போ இந்த கேதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அம்மாவனுடைய வர்க்கம், அம்மாவுடைய ஆண் பெண் எல்லாத்தையும் இந்த கேதுவுடைய இருக்குது. சாமியார், துறவிகள், முனிவர்கள், ஞானிகள், சித்தர்கள்லாம் இந்த கேதுக்குள்ளே வருது. அப்போ கேதுவினுடைய இடம்ங்கிறது கோயில், புனிதமான இடம், இதெல்லாம் இந்த கேதுவுக்கு இருக்குது. கேது அப்படிங்கிறது மருத்துவம், சித்த மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம். கேதுன்னா தையல் கலை, ஊசி தைக்கிறது, இதெல்லாம் வயரிங் பண்ணுறது, பஞ்சாயத்து செய்தல், இதெல்லாம் இந்த கேதுக்குள்ளே. புகையிலை போன்ற போதைப் பொருள்கள், பருத்தி, இந்த எல்லாமே இதுக்குள்ளே. மத போதகர்கள், கயர் திரிக்கிறது, வயறு உருவாக்குறது, இது எல்லாமே இந்த கேதுக்குள்ளே வந்துருக்கு. இது நார் சத்து. அது மட்டும் இல்லாமல் இளம்பிள்ளை வாதம், அடுத்து வெண்குஷ்டம், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த கேதுக்கு உண்டு. அப்போ இந்த கேது அப்படின்னா கோமோ ஸ்டேஜ் வர்றதெல்லாம் இந்த கேது அப்படிங்கிறத, மனநிலை பாதிக்கப்படுறது எல்லாம் வந்துடும். கேதுவுடைய குணம் என்னன்னா மௌனமாக இருக்கிறது, விரைத்தியாக இருக்கிறது, எதுலேயுமே பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது, எதிலும் பற்று இல்லாமல் இருக்கிறது, எதிலும் நிலை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஞானம் தவத்தில் இருக்கிறது, தைரியத்தில் இருக்கிறது. ஆனால் வைராக்கியம் இருக்குது, மன வெறுப்பு இருக்கும், ஆன்மீக உணர்வு இருக்கும். எப்பயுமே எதுலேயும் பிடிப்பில்லாத நிலை, அதாவது ஒரு ஒரு எதுலேயும் ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு கவடம் இருக்கும். எப்பயுமே இந்த சாமியார்கிட்ட ஒரு கவடம் இருக்கும், கவட எண்ணம் இருக்கும், சில நேரத்தில் மூடத்தனம் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு எடுத்துடும். தேசாந்திரிகள், சஞ்சரிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், எல்லா இடத்துக்கு போயிட்டு வர்றவர்களும் இருப்பார்கள். விரக்தியானவர்கள், தற்கொலை எண்ணம். ஒரு சாமியாராக போனோம்னா விரக்தி வரணும், பற்றற்று வர வேண்டும். அப்போ தான் ஒரு சாமியாராகவே ஆக முடியும். அதனால தான் அவரை அறிவு, மௌன வழிபாடு, மோட்சம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மகான்களும் தெய்வங்கள் எல்லாம் இந்த கேதுவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? எதிலும் விருப்பம் இல்லாதவர்கள், வெறுப்பும் இல்லாத நிலை, எதையும் தடை அவருக்கு இருக்கும். அப்போ சாமியாரை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். சாமியார் தான் கேது, தீவிரவாதி தான் ராகு. அப்படி இப்போ 2 பிரிவாக நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த வழி, இந்த வழி. இது ஒரு தனி வழி, இது ஒரு தனி வழி. இது சிறுசு, ஒன்று பெருசு, ஒன்று சிறுசு. ஒன்று ஒதுங்கிக்கிறோம், ஒன்று தன்னிலைப்படுத்தும், தன்னை முன்னிலைப்படுத்தும். நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லும். ஒன்று நான் பெரிய ஆளும் இல்லை, சின்ன ஆளும் இல்லை, இறைவன்தான் பெரிய ஆள் என்று சொல்லி அது போகும். அதனால் பார்த்தோம்னா இந்த 2 காரகத்துவத்தையும் நாம் பார்க்குறோம். இப்போ இது வரைக்கும் காரகத்துவத்தை பற்றி அப்படியே ஒரு அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டோம். அப்போ பெரிய பெரிய கட்டம் போட்ட சட்டையெல்லாம் ராகா இருந்தால், சின்ன சின்ன கட்டம் போட்ட சட்டையெல்லாம் கேதுவாக இருக்கும், மல்டி கலராக இது இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது சனி மாதிரியும், இது செவ்வாய் மாதிரியும், இது சிவப்பாகவும், அது கருப்பாகவும், சில இடங்களில் இது கருநீலம் அப்படின்னு சொல்கிறாங்க, இது மல்டி கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எடுத்துக்கிறது இந்த விதமாக எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ யாராவது இந்த விஷயத்தில், இப்போ பேசின விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஓப்பன் பண்ணி கேட்கலாம். ஐயா, ஞானசேகரையா, ஐயா வணக்கம் ஐயா. ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா அருமையாக இருந்துச்சுங்க ஐயா, சந்தேகம் எது இல்லைங்க ஐயா, எளிமையா புரிஞ்சுதுங்க ஐயா. சரி, இப்ப ஒரு கிரகம் சந்தேகம் கேளுங்க ஐயா. நீங்க இந்த மயக்கம் அப்படிங்கிறது ராகுன்னு சொன்னீங்க. ஒருத்தர் காலையில உணவு சாப்பிடல, அமாவாசை சாமி கும்பிடுறாங்க, உணவு சாப்பிடாதனால மயக்கம் வந்துருச்சு. அப்ப அதுவும் ராகு நம்ம எடுத்துக்க முடியுமா? அதாவது மயக்கம்னா ராகு அப்படி எப்படி எடுத்துக்கிறது? அதாவது ராகுங்கிறது தண்ணி அடிச்சுட்டு மயங்கி விழுகிறது. சரிங்க. கேதுங்கிறது சாமியார், இது ஃபுல்லாக சாப்பிட்றவன், அது சாப்பிடாதான்னு. நீங்கள் சொல்கிறது கேதுவுடைய கேரக்டர் தான், சாப்பிடாம மயக்க வர்றது. சாப்பிடாம மயக்கம் அது கேது தான். கேது தான். ஏன்னா மௌனம், கேது, பசி,
பசி இருக்கும். சாமியாருக்கு எப்பயுமே கஞ்சா ஏன் சாப்பிட்றாங்கன்னா, சாப்பாடு இல்லைன்னா அந்த கஞ்சா சாப்பிட்டாங்கன்னா அப்படி கம்முன்னு கிடக்கும். சரி சரிங்க. சாமியாரப்பா நான் ஒருத்தர் கேட்டேன், அவர் சொன்னார், நாங்கள் சாப்பிட்றது நோக்கமே பசியினால தான் சாப்பிட்றோம், எல்லா இடத்துலையும் இது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, ஓகேங்க, நன்றிங்க. அப்போ இப்போ கேதுன்னா எப்படி புரிஞ்சுக்கிட்டியா? ஏதுனா பற்றற்ற முறையில தன்னை விலகி கொண்டு இந்த இயல்பு வாழ்க்கையை விட ஒதுங்கி இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிரியப்படுவாங்க. வெரி குட். ஒதுங்கி வாழ்றது பேரு கேது. ராகு ராகு எதை எடுத்தாலும் ஆசை நிறைய இருக்கும். உன்னை பார்த்து அதை விட ஏதோ பெருசா இருக்கு, அதை விட அதை பெருசா படிச்சிடலாம், அப்படி தொட்டதெல்லாம் பெருசா வாங்கணும், எதை எடுத்தாலும் பெரிய பொருளா இருக்கணும், எதையுமே அதிக ஆசைப்படக்கூடிய எண்ணங்கள் உண்டாகிறது ராகு தாங்கய்யா. இருக்கிறது இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி இருக்கிறவன் ராகு தானே. ஆமா ஆமா, இல்லாததையும் பொல்லாததையும் நினைக்கிறவன் பேர் ராகு. ராகு கற்பனை அதிகமா இருக்கும் உங்களுக்கு. பிரம்மாண்டமான. இப்போ ராகு 1ஆம் பாவத்துக்கு பொறுப்பேற்றுச்சப்பா. அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும்? நல்ல பெரிய உருவமா இருப்பாங்க அவங்க. அழகா இருப்பாங்களா, விகாரமா இருப்பாங்களா? கொஞ்சம் தோட்டங்கள் வித்தியாசம் இருக்கு. நார்மல் தோட்டத்தை விட கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதான் செய்யும். அப்போ 1ஆம் பாவத்துக்கு ராகு வந்துட்டா, ராகு வந்து அவங்க அந்த இருக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு லட்சணமாக இருக்க மாட்டாங்க, ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம்யா. அப்போ ராகு வந்து அடுத்தவங்களை தன்வசப்படுத்தணும்னு நினைக்குமா இல்லையா? அடுத்தவங்களை ஈர்க்கிற முயற்சியை பெரும்பாலும் செய்யறது ராகு பகவான் ஒருத்தர் தான். அப்போ அராஜகம் பண்றதுல ராஜா இவருதான். அராஜகம் பண்றதுல ஆமா. அதாவது முதல்ல வந்து மனித வாழ்க்கைக்கு புறம்பான செயல் எத்தனை இருக்கோ அத்தனை செய்ய தூண்டக்கூடியது ஒரே பகவான் ராகு பகவான் தான். அப்போ எதையும் தன்னை முன்னிலைப்படுத்துவார். நான் தான் அப்படின்னு சொன்னா 1ஆம் பாவத்தில் ராகு வந்து அந்த 1ஆம் பாவத்தை இயக்கினா தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நபர், அதை பற்றி சிந்திப்பார் அப்படின்னு வச்சுக்கலாமா? சரி வச்சுக்கலாம்யா. சரி, 2ஆம் பாவத்துக்கு ராகு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமா பேசுவாரா? பிரம்மாண்டமான பேச்சு. எனக்கு 2ஆம் வீட்டின் சப்லாட் ராகு, 2ஆம் வீட்டு ராகு வச்சிருக்காரு. நான் பேசும்போது எப்படி பேசுறேன்? ஆணித்தரமா பேசுவீங்க, போல்ட்டா பேசுவீங்க. ஆமா. அப்ப ராகு வந்து 2ஆம் பாவத்தில் இருந்தா அடிச்சு பேசுறது. பாம்பு என்ன செய்யும்? படம் எடுத்தா சும்மாவா நிற்கும்? சீருமில்ல. அதே மாதிரி 2ஆம் பாவத்துக்கு சுவை உணர்வு இருக்கு. சாப்பிட்டா அதிகமாக சாப்பிடுமா? எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாதில்ல, அதுக்கு ஜீரண உறுப்பு இல்லை இல்லையா? 2ஆம் பாவத்துக்கு வந்து ராகு பொறுப்பேற்றுட்டா அதிகமான சாப்பாடு, பெருந்தீனி தின்னுமா? தின்னுட்டே இருந்தாக்கா அவங்க மனசு சரியா இருக்காது, ஆகவே ஆகாது, திருப்திப்படாது. இப்போ ராகு அப்படின்னா பிரியாணி, வெளிநாட்டு உணவுகள், வெளிநாட்டிலிருந்து வர்றது தான் ராகு. ராகுனா முஸ்லீமு, கேதுனா கிறித்துவர்கள். அவங்க எந்த உணவு அதிகமாக சாப்பிடுவாங்க? நான்வெஜ். பிரியாணி நல்லா சாப்பிடுவாங்களா? 2ஆம் பாவத்துக்கு ராகு வந்து பொறுப்பேற்றுட்டாங்கன்னா பிரியாணி நல்லா சாப்பிடுவாங்களா? நான்வெஜ்ஜாக இருந்தால் பிரியாணி கேளுங்க, அல்லது பாதாம் பருப்பு இந்த இதெல்லாம் கேளுங்க. பிஸ்தா இதெல்லாம் நல்லா சாப்பிடுவீங்களா அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரி, ராகு சைவமாக இருந்துச்சுன்னா நிறையா சாப்பிடுவாங்க, பெருந்தீனி திம்பாங்கன்னு அர்த்தம். 2ஆம் பாவத்துக்கு ராகு இருந்தால் கண்ணு கொஞ்சம் விகாரமாக இருக்குமா? முட்டை கண்ணா இருக்கும், பெரிய கண்ணா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். கேது இருந்தா சின்ன கண், ஞானக்கண். அவங்க பேச்சு எப்படி இருக்கும்? 2ஆம் பாவத்தில் கேது பொறுப்பேற்றுட்டா
ரொம்ப தெளிவா சிந்தனை பண்ணி ஒரு பேச்சை பேசுறதுக்கு முன்னாடி இது வாங்க நடக்குமா சாமி, நடக்காது யோசனை வாங்க சாமி, போங்க சாமி, எப்படி சாமி இருக்கேன்னு கேட்பாங்களா இல்லையா? அப்படின்னு கேட்பாரு. அவர் எப்படி சாப்பிடுவார்? அந்த உணர்வு கசப்பு சுவையை அதிகமாக விரும்பி சாப்பிடுவார். இப்போ புரியுதா? எதையும் கொஞ்சம் தான் சாப்பிடுவார், எதையும் கொஞ்சம் தான் சாப்பிடுவார். இப்போ ரெண்டாம் வீட்டுக்கு பொறுப்பேற்றின கேது இருக்கிறவங்க கூட விருந்து சாப்பிட போனோம்னா யாரு கொண்டு வைக்க வந்தாலும் கையை பிடிச்சி வேணான்னு சொல்லுவாரா இல்லையா? எடுத்துருவாரு. போதும், நீ போதும், வச்சது போதும் போங்கன்றுவார். அதே மாதிரி ராகா இருந்த வையாயே இன்னொரு தடவை 2 கரண்டி வையான்னு கேட்பானா இல்லையா? அந்த பக்கத்திலைக்கு சாம்பார் ஊத்துன்ற மாதிரி எனக்கு கொடுன்ற மாதிரி கேட்பார். என் கூட ஒருத்தன் வேலை பார்த்தேன். அவனுக்கு 2ஆம் வீட்டின் சப்ளாடு வந்து கேது. அவன் கூட போயிட்டு வைக்கும் போதெல்லாம் கையை பிடிக்கிறியான், எது வச்சாலும் வேணான்றியான். அவனுக்கு வைக்க வேணான்னொன்னே எனக்கும் வைக்காமல் போயிட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா? சரி, ராகுன்னா பொய், இல்லாததையும் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்றதுல கெட்டிக்காரா இருப்பாங்களா? ராகுனா நம்ப வச்சிருவாங்க. கேதுன்னா விரைத்தியானவங்க. கேதுன்னா விரக்தியானவங்க. அப்போ எப்படி அவ பேச்சு எப்படி இருக்கும்? விரக்தியாக இருக்குமா? பற்று இல்லாத மாதிரி பேசுவாங்களா? ஒருத்தன் வந்து என் கூட ஒரு ஆள் வேலை பார்த்தாரு. அந்த ஆள் எப்பயுமே விரக்தியாக தான் பேசுவேன். ஒருத்தர் வந்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்தோடனே இவர்கிட்ட வந்து, சார் எனக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க சார், எனக்கு கல்யாணம் சார்னு கேட்டால் இவன் என்ன சொல்கிறான்? கல்யாணம் பண்ணவங்கள என்னத்தை கட்டிட்டாங்க, நீ போய் என்னத்தை பார்க்க போகிறேன்றியான். அவனுக்கு எப்படி இருக்கும்? அதோட அவன் வாழ்க்கை. அப்போ 2ஆம் பாவத்தில் கேது இருந்தால் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்? ஒரு விரக்தியாகத்தான் இருக்கும். பற்று இல்லாமல் தான் பேசுவார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, 3ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் அவன் மனசு எப்படியா இருக்கும்? ஐயா பிடிவாதமா இருக்குமா? நம்ம செயல்தான் பெருசுன்னு நினைப்பாரு. நம்ம சொல்ற நம்ம மனசு எது நினைக்குதோ அதுதான் ரைட்டு. தப்பு ரைட்டெல்லாம் பேச மாட்டாங்க. ஐயா சொன்ன மாதிரி தப்பு ரைட்டுக்கெல்லாம் அங்கே வேலை இல்லை, கரெக்டாக இதுதான் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக பேசுவாரா? அப்படின்னு எடுக்கணும். சரி, இதே மாதிரி 3ஆம் பாவத்தில் கேது இருந்தால் எப்படி பேசுவார்? மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப அமைதியா இருப்பாரு. எதையுமே சாத்தியமா கொண்டு போவார். நல்ல தெய்வீக மனசு அவருக்கு. சில நேரங்கள் என்ன செஞ்சிருவாரு? வேணான்னு ஒதுங்கிடுவார். ஒதுங்கி பேசுவார். சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒதுங்கிடுவார். வெளியே காட்ட மாட்டாரு. கட் பண்ணிடுவார். கட் பண்ணி விட்டுருவார். அப்படி பேசுவார். அப்படி மனசு. சரி, இப்போ 4ஆம் பாவத்துக்கு வந்துடுவான். 4ஆம் பாவத்தில் ராகு இருக்கு. அவர் ஒரு வாகனம் வாங்கினாருன்னு எப்படி வாகனம் வாங்குவார்? பழைய வாகனம் தான் வாங்குவாரு. இல்லை, எப்படிப்பட்ட வாகனமா இருக்கும்? பெரிய பெரிய வாகனம், பெரிய வண்டியா இருக்கும். பிரமாண்டமான பெரிய வண்டி. அங்கே எது நிற்கிதோ அதை தானே தூக்குவாரு. ஆமா ஆமா ஆமா. ஆமாங்க. எங்க தாத்தா மூட்டை வச்சிருந்த பொருளெல்லாம் வச்சிருப்பானா இல்ல வீட்டுல? முன்னோர்கள் பொருள் எனக்கு வேற எடுத்துக்குவாரு. அவரு எடுத்துக்குவாரு. 4ஆம் பாவங்கிறது ஒரு சிக்கனம், சேமிக்கக்கூடியது. பிரமாண்டமா சேமிப்பானா இல்லையா அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ 4ஆம் பாவத்தில் இருந்தால், இப்போ ட்ரெயின் போகுதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய ட்ரெயினாக இருந்தால் தான் போவேன், பெரிய பஸ்ஸாக இருந்தால் தானே போவார்.
அப்படின்னு எடுத்துக்கணும். கேதுவாக இருந்தால் ரொம்ப சின்ன வாகனத்துல போறதுக்கு ஆசைப்படுவார் அவர். சின்ன வாகனத்துக்கு ஆசைப்படுவார். இப்போ இன்னொரு விஷயம், 3ஆம் பாவத்தில் இப்போ 4ஆம் பாவத்துக்கு வந்து ராகு கேதுகள் வந்துட்டாலே அந்த மலட்டுத்தன்மை வந்துடுமா? ஏற்கனவே 4ஆம் பாவமே பிரச்சனைக்குரியது இல்லையா? மலட்டுத்தன்மை. சரி, இப்போ வந்துடுவான் 5ஆம் பாவத்தில். 5ஆம் பாவத்துக்குள்ளே ராகு இருந்தாலோ கேது இருந்தாலோ, ராகு இருந்தால் 5ஆம் பாவங்கிறது ஒரு காரகத்துவத்தை சொல்கிறோம். குழந்தை எப்படி இருப்பான்? ஏற்படும். ஆனால் குழந்தை வந்துட்டான்னா அவன் எப்படி இருப்பான்? பிரமாண்டமான ஆளாக இருப்பானா? அழகா இருக்கும். அழகான்னு சொல்ல முடியாது, வித்தியாசமாக இருப்பான். இப்போ இந்த முடியை வெட்டிட்டு திரியிறாங்க பார்த்தீங்களா? இங்கிட்டு 2 முடி அங்கிட்டு 2 முடியை விட்டுட்டு ஸ்பீடான ஆளு. கேதுவா இருந்தா ஸ்லோவான ஆளு அப்படின்னு அர்த்தம். 5ஆம் பாவத்தில் கேது இருந்தா அவனுக்கு கேது இந்த மாதிரி இருந்தா அவனுக்கு என்ன பழக்க வழக்கம் இருக்கும்? குழந்தை அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கேது இருந்தா? ஐயா உண்டு. குழந்தை அபார்ஷன் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி காதலில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? 5ஆம் பாத காதல் கேதுன்னா வலை, காதல் வலையில விழுவானா? காதல் பிரச்சனை உருவாக்கிடும். அப்போ 5ஆம் பாவங்கிறது வந்து திருமணத்துக்கு முன்னாலேயே அவன் மனசு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சுய இன்ப பழக்க வழக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு நம்ம இருக்கணும். சரி, 6ஆம் பாவத்துக்கு ராகு இருந்துச்சுன்னா அவன் வேலை பார்க்குற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? வேலை பார்த்த பெரிய வேலையை தான் பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேங்கிறோம். சுற்றிட்டு அலைவார். இல்லைன்னா பாருங்க, அப்படி சொல்றதை விட வேலைங்கிறது 6ஆம் பாவம், ராகுங்கிறது வெளிநாடு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைப்பானா? இல்லப்பானா? வெளிநாட்டில் வேலை, பெரிய வேலை, பெரிய நிறுவனத்தில் வேலை. நோய் வந்தா புற்றுநோய், காச நோய், இதெல்லாம் வருமா? நுரையீரலில் பிரச்சனை வருமா? அப்படின்னு நம்ம எடுக்கணும். கடன் வாங்கினாலும் பெரிய கடன் வாங்குவானா? வெளிநாடுல போய் மருத்துவம் பார்க்கணும்னு நினைப்பானா? அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ கேதுவாக இருந்தால், 6ஆம் பாவத்தில் கேது இருந்தால் அவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? மருந்து கம்பெனியில் வேலை பார்க்கலாமா? கெமிக்கல், மருந்து, அமிலம், இந்த மாதிரி இதில் வேலை பார்ப்பானா? வயரு, இந்த மாதிரி இதில் வேலை பார்க்கலாமா? பண்ணலாம். ஆப்ரேஷன் தியேட்டர் வேலை பார்க்கலாம். அது ஒரு நிமிஷம். அதாவது இந்த நெசவு, ஸ்பின்னிங்கு, வயர்மீன், இந்த வேலையெல்லாம் பார்ப்பானா? அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 6ஆம் பாவமாக இருந்தால் அவன் என்ன மருந்து நல்லது? அவனுக்கு சித்த மருந்து நல்லதா? அவர் கேட்டாங்க, மற்ற அலோபதி ஒத்து வராது. கேது அப்படின்னா சித்த மருந்து, ஆயுள் வேதம், இதெல்லாம் அவனுக்கு ஒத்து வரும் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ 7ஆம் பாவத்தில் ராகு இருக்குப்பா. 7ஆம் பாவத்துக்கு ராகு பொறுப்பேற்றுட்டாங்க. அவனுடைய திருமணம் எப்படி இருக்கும்? பிற ஜாதியில் போய் கல்யாணம் பண்ணுவானா? அந்நியத்தில் போய் திருமணம் பண்ணுவானா? வெளிநாட்டுக்கு போனான்னா திருமணம் பண்ணிடுவானா? பிரமாண்டமான திருமணம் நடக்குமா? அப்படின்னு எடுத்துருக்கணும். அவனுக்கு வாழ்நாளில் பெரிய மக்கள் தொடர்பெல்லாம் ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவனுக்கு வாடிக்கையாளர் வந்தாலும் பெரிய பெரிய வாடிக்கையாளர் நிறைய வருவாங்களா?
வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் இருப்பாங்களா அப்படின்னு எடுக்கணும். கேது இருந்தால் மனைவி தெய்வ அம்சமுள்ள மனைவி அமையுமா, சிக்கனமான மனைவியாக இருக்குமா. ஆனால் விருப்பம் இல்லாத பிரிவு ஏற்படக்கூடிய மனைவி வரும். பிரிவு காதல் தோல்வி, பிரிவு ஏற்படக்கூடிய மனைவியாக வரும். விரக்தியான மனைவி ஏற்படும். எதுனாலும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான். 7ஆம் பாவத்துக்கு ராகு இருந்தால் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிறோமா. 8ஆம் பாவத்தில் இருந்தால் கூட்டு மரணம் விபத்துகள்லாம் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 8ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் கூட்டு மரணம், பேரிழவு, பேர அழிவுகள் இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ 8ஆம் பாவம்னா லஞ்சம். லஞ்சம் வாங்கினாலும் ராகு இருந்தால் பெருசாக லஞ்சம் வாங்குவானா. ஆனால் கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சட்டத்துக்கு புறம்பா தெரியாமத்தான் செய்வார், இல்லைன்னா சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்வார். கேதுங்கிறது சட்டமா, சட்டத்துக்கு உட்பட்டு செய்வார். இப்போ பாருங்க, 9ஆம் பாவத்தில் ராகு இருக்குப்பா. அவன் என்ன தெய்வத்தை கும்பிட சொல்லுவிய? காளி, துர்க்கை. காளி கும்பிடலாம், துர்க்கையை கும்பிடலாம். ராகு அப்படின்னா நாகம்மாளை கும்பிட சொல்லலாம். தேவி கும்பிடலாங்க. பிரித்தியங்கா தேவி கும்பிடலாங்க. ஆமாம், மனித இந்த ராகு கேது இருந்தால் மனித உடம்பு மற்ற உடம்பு சம்பந்தமுள்ள தெய்வங்களை கும்பிடலாமா? கேது இருந்தால் என்ன தெய்வம்? சித்தரை கும்பிட சொல்லலாமா? விநாயகரை கும்பிடலாம், ஆஞ்சநேயரை கும்பிடலாம் அப்படின்னு எடுக்கணும். 9ஆம் பாவங்கிறது வெளிநாடு ஆராய்ச்சி, வெளிநாடை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது, பெரிய பெரிய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுவாரா அப்படின்னு எடுத்துக்கலாம். 10ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் அவன் தொழில் எப்படி இருக்கும்? வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா? பெரிய தொழிலாக இருக்குமா? பிரம்மாண்டமான தொழிலாக இருக்குமா? கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில் அமைக்க வாய்ப்பு. கம்ப்யூட்டர் பெருசு டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜி, ஏரோநாட்டிக் இந்த மாதிரிலாம் வேலைக்கு போவானா? கேதுவா இருந்தா கேது இருந்தா சித்த மருத்துவம் இந்த மாதிரி வரும். சரியா? நெசவு தொழில், வயரிங்கு, நுட்பமான தொழில் பூரா அவன் செய்வாரா? நுணுக்கமான தொழிலெல்லாம் செய்வார். சரி, சிலையில் செய்கிறது, சிற்பம் அடிக்கிறது, இந்த மாதிரி கோயில் வேலை செய்வார். சரி, 11ஆம் பாவத்தில் ராகு இருந்தா அதிக ஆசையா இருக்கு, எது எடுத்தாலும் பிரம்மாண்டமா செய்யணும் ஆசைப்படுவாப்புல. இல்லை, ஏற்கனவே போதும் ஒரு ஆசை, ஒரு திருப்தி அடைகிறது, பெரிய திருப்தி தான் அடைவார். பெரிய திருப்தியாக தான் இருக்கும். அவருடைய ஆசைகள்லாம் பெரிய பெரிய ஆசைகளாகவும் திருப்தி அடைவார். மருமக்கமாரெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாகத்தான், பெரிய பெரிய ஆசை கொண்டவர்களாக மருமக்கமார்கள் அமைவார்கள். வெளிநாட்டில் இருக்கிற மருமக்கமாரெல்லாம் அமைவாங்களா அப்படின்னு அர்த்தம். கேது தெய்வீக அம்சமுள்ளவர்கள் அப்படின்னு, அல்லது விரக்தியானவர்கள்லாம் இருக்கக்கூடிய மருமக்கமானவர்கள் அமைவார்கள். வரவுக்குள்ள சிக்கனமாக இருப்பார். கேதா இருந்தால், ராகா இருந்தால் பெரிய சிக்கன மாதிரி காட்டிக்கிடுவார் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, 12ஆம் பாவத்தில் ராகு இருந்தா, கரெக்டாக சொல்லுங்க பாப்பா. 12ஆம் பாவத்தில் ராகு இருந்தா நிச்சயமா வெளிநாடு வேலை, வெளிநாட்டில் போய் அங்கேயே செட்டில் ஆயிடுவாரா? சரி, நீண்ட தூரம் பயணம் போவாரா? நீண்ட தூரம் கடல் கடந்த பயணம் போவார். அடுத்து பாருங்க, ராகு அந்த இடத்துல இருந்தால் அவர் எப்படி தூங்குவார்? தலையை எப்படி உள்ள மடித்து வச்சு தூங்குவாரா? அதாவது பாயை விரிச்சு படுத்துக்கிடுவார்களா? கேதுனா எந்த இடத்துல வேணாலும் படுத்து தூங்கிடுவார். கேதுனா
எந்த இடத்துல வேணாலும் தூங்கிடுவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ 12 பாவங்களுக்கும் இந்த ராகுகள் பொறுப்பேற்கும் போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ராகு கேதுகள் அப்படிங்கிற கிரகங்கள் வந்து மிக முக்கியமான பிளானெட்டு இன்னைக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். நியூ டெக்னாலஜி, இப்போ ஆட்டோமொபைல்ஸ் வேணும்னா ராகு வேணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் விமானம், ஹெலிகாப்டரு, ராக்கெட்டு இது எல்லாமே காற்று ராசிகளில் தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். இதெல்லாம் பறக்கிற ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ விஞ்ஞானத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர் அப்துல் கலாமுக்கு 1ஆம் பாவமே ராகுவா வந்து அது 6ஆம் பாவத்தோட தொடர்பானா அவருடைய வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சு? பிரம்மாண்டமாக தானே இருந்துச்சு சிந்தனையெல்லாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரி, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஐயா ஐயா ஆ 12ஆம் பாவம் கேது பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க ஐயா. 12ஆம் பாவத்துல கேது இருந்தா என்னன்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க ஐயா. இப்போ 12ஆம் பாவம் வந்து கேது. 12ஆம் பாவத்தினுடைய காரகத்துவம் என்னன்னா முதலீடு. 12ஆம் பாவத்தில் கேது இருந்தால் முதலீடு சிறுசாக தானே பண்ணுவார். விரயமானாலும் இந்த கேதுங்கிறதுனால பாட்டிக்கு விரயம் பண்ணுவாரா? அல்லது தீராத ரணம் புண்ணுகள் இதுக்கு மாதிரி விரயமாகுமா? கேதுங்கிறது மயக்க பொருள்கள், அதுக்கு விரயம் பண்ணுவாரா அப்படின்னு இருக்கும். தூங்கும் போது எப்படி தூங்குவார்னா எந்த இடத்துல படுத்தாலும், பாய் விரிச்சு படுத்தாலும், கையை வச்சு படுத்தாலும் தூங்கிடுவார் கேதுன்னா அப்படின்னு எடுத்துக்கணும். மோட்சம் அவருக்கு மோட்சம் கிடைக்குமா? தூங்கும் போதெல்லாம் நல்ல நல்ல கனவுகள், தெய்வ கனவு வருமா? 9ஆம் பாவம் கனவு, 12ஆம் பாவம் தூக்கம் அப்படின்னு எடுத்துக்கணும். வேறம்மா? சார் வணக்கம் சார், தமிழ்ச்சி பேசுறேன். நன்றிங்க ஐயா. ஆ சொல்லுங்க சாமி. இப்ப சார் ஆ 6ஆம் பாவம் ராகு என்ன செய்யும் சொன்னீங்க? தன்னுடைய 6ஆம் பாவம்னா வேலை. 6ஆம் பாவம்னா வேலை. 6ஆம் பாவம்னா வேலை. ராகுனா வெளிநாடு. பெரிய பெரிய வேலை கிடைக்குமா? வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா? ஆறாம் பாவம்னா நோய். நுரையீரலில் நோய் வருமா? சுவாச நோய் வருமா? காச நோய் வருமா? ராகு இருந்தா எதிரி கூட வரும். எதிரி வந்தா பெரிய எதிரியா வருவாங்களா? ராகு அப்படின்னா அப்பாவுடைய வழி, தந்தையினுடைய வழி. தாத்தாவே எதிரியா இருப்பாரா? அப்படின்னு எடுக்கணும். அப்புறம் சாமி இந்த 3 நட்சத்திரம் இருக்குல்ல சாமி, கேதுக்கே 3 நட்சத்திரம் இருக்கு. ஒவ்வொரு ராசியில வரும்போதும் அது தனித்தனி காரகத்தை பிட் பண்ணணும். ஏன் சாமி? இப்ப அஸ்வினி நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரம் வந்து எந்த ராசியில இருக்கு? மேஷத்துல இருக்கு. அது என்ன வீடு? அது மேஷ வீடு வந்து நெருப்பு ராசி, சரண ராசி. அது சரண இருப்பு. அதே மாதிரி அஸ்வினிங்கிறது சரஸ்வதி. அஸ்வினிங்கிறது சரஸ்வதி. அது வந்து குதிரை. அது வேகமானது. சரியா? இப்ப மகம் வருது. மகம் என்னது? அது என்னது? சுக்கிரன். சுக்கிரன் எலி. அது எலி. அது ஆலமரம். அது எட்டி மரம். இப்படி அதனுடைய குணாதிசயங்களை எடுத்து நம்ம சொல்லணும். இப்போ மூல நட்சத்திரம் இருக்கு. மூல நட்சத்திரம்னா வேறு. நாய். அது நாய். அப்படி எடுக்கணும். அதனுடைய ராசிக்காரத்தையும் ஃபிட் பண்ணணும். அந்த ராசிக்காரத்தையும் நட்சத்திரத்துக்காரத்தையும் நம்ம எடுக்கணும். ஓகே சார், ஓகே சார்.
அப்போ தான் நம்ம அது சரியாக வரும். அப்போ தான் அவங்க குணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஆனால் எல்லா நட்சத்திரமும் ஒன்றும் இல்லை, 27 நட்சத்திரமும் 27 பலன் தருது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம மெத்தடு. எப்படி பாருங்க, எல்லாமே கேது எல்லாமே கேதுங்கிறதுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ திருவாதிரைன்னா ஆண் நாய், திருவாதிரை ஆண் நாய். ருத்ரன் தேவதையா? ருத்ரன் வந்து தேவதை. சரி, சுவாதி வந்து மகாலட்சுமி இல்லையா? ஆமாங்கய்யா. அப்போ வேறுபடுதா இல்லையா? வேறுபடுதியா? அப்போ வேறுபடும் போது நம்ம மாற்றங்களை பார்க்கணும். இதெல்லாம் நம்ம அடுத்த நட்சத்திரத்தில் படிக்கும்போது நம்ம படிப்போம். சரியா தமிச்சையா? தமிச்சையா, நம்ம நட்சத்திரத்தை ஒன்னொன்னா நம்ம இதில் போட்டு விடுங்க, நம்ம குரூப்பில் போட்டு விடல சார், போட்டு விடுறேன். நாளையிலேருந்து போட்டு விடுங்க, ஒவ்வொரு அஸ்வினிலேருந்து. ஓகே ஓகே ஓகே, நாளையிலேருந்து போட்டு விடுறேன். நாளையிலேருந்து போட்டு விடுங்க. நட்சத்திரம் அவங்க என்னென்ன சாப்பிடணும் அது கூட போட்டு விடுறேன். போட்டு விடுங்க. சரி, ஓகே சார். இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. இந்த ராகு கேதுகளோட 9 கிரகங்களும் சேரும் போது என்னென்ன மாற்றங்கள்ங்கிறது, அது கொஞ்சம் சூரியனோட சேரும் போது ராகு, அதெல்லாம் இங்க வேலையா கிடையாது. கிரகங்கள் சேர்க்கை, கிரகங்கள் பார்வை, கிரகங்கள் இணைவு எல்லாம் நம்ம அது படிக்க போறதில்லை. நம்ம படிக்க போறது எல்லாமே ஒவ்வொரு கிரகம் எந்த பாவத்தில் இருக்குது, பாவ சம்பந்தமானது எந்த பாவத்தோட தொடர்பாகுதுங்க பற்றி தான் படிக்க போகிறோம். நம்ம உயர்நிலை ஜோதிடம் தான் இப்போ படிக்க போகிறோம். இதனுடைய கான்செப்ட் எப்படின்னா சார், கொஞ்சம் நான் சொல்கிறேன். இதனுடைய கான்செப்ட் எப்படின்னா, நம்ம லக்கண புள்ளிய குறைஞ்சது நம்ம உபா நட்சத்திரம் எடுக்கும்போது 33,121 புள்ளியில ஒரு புள்ளியை லக்கண புள்ளி எடுக்க போறோம். எடுத்து கான்செப்ட் பண்ண போறோம். உப நட்சத்திரம் கண்டி துல்லியமா. இப்ப எப்படி இந்தியா, தமிழ்நாடு, அந்த மாவட்டம், நீங்க இருக்கிற பிறந்த ஊரு, அவ்வளவு துல்லியத்தை கொண்டு வந்துடுறோம். 25 செகண்ட்ல ஒருடைய லக்கண புள்ளி மாறும். அவ்வளமா துல்லியமா கொண்டு வந்து உங்களுடைய பிறக்கும் போது உங்களுக்கு என்ன முன்ஜென்ம கர்மாவின் வழி என்ன விதிக்கப்படுங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இதுல உள்ள ஸ்பெஷாலிட்டி இது ஒண்ணுதான். ஏன்னா இப்ப நீங்க 140 கோடி பேர் இருக்கிறாங்க, 30 டிகிரி வச்சு 12 ராசியை வச்சு லக்கணம் போட்டு நம்ம கண்டுபிடிக்கும் போது, ஆனா முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க வர்க்க சக்கரம் அது இது ஒரு நாள் முழுக்க பார்த்து ரிசல்ட் எடுக்கணும். இது அப்படி இல்லை, கணினியே நமக்கு ரெடி பண்ணி தனியா பிரிச்சு கொடுத்துருது. இதுதான் இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி. எல்லா துறையிலுமே கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி இதை அஸ்ட்ராலஜி கொண்டு வரல. எல்லா துறைக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி எல்லாமே மீண்டும் புதுசா கொண்டு வச்சு, கருவியிலிருந்து விவசாயத்திலிருந்து மெஷினரியிலிருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருச்சு. இந்த அஸ்ட்ராலஜி அப்படி கிடையாது. அப்படியே இருந்த பாரம்பரியத்தையே மெயின்டைன்ஸ் பண்ணியிருக்கு. இப்பதான் கொஞ்சம் மூவ் பண்ணி இதுல துல்லியம் பண்ணி கரெக்டான பலன் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இளங்கோ சார் அவர்களுடைய முயற்சியின் பேர்ல இதை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் நீங்க பிறக்கும் போது என்ன கர்மாவோட பிறந்திருக்கீங்க கண்டுபிடிக்கிறது தான் லக்கணப்புள்ளி. இது ஒரு லக்கண புள்ளி தான் உங்க 12 லக்கணத்துடைய செயல்பாடு சொல்லுது. அதுக்கு பின்னாடி தசாபுத்தியில நாம என்ன பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம பரிகாரமோ வழிபாடோ நடத்தி நமக்கு இருக்கிற தீவினையை குறைக்கிறதுக்கு தான் இந்த நட்சத்திரம், விருட்சம், மரம், பறவை, சிலர் செய்யற உதவி இதை நம்ம பண்ணி நம்மளுடைய கர்மாவை குறைச்சி வர்ற பின்னாடி இருக்கிற காலத்தை நல்ல வழியா கழிக்கணும், கர்மாவை குறைக்கிறவருக்காகத்தான் இந்த சிஸ்டமே கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? புரியுது. இது எந்த கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும், கேட்கலாம், எந்த கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும்,
எந்த அது நட்சத்திரத்துக்கு? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அந்த கோவில் உபநட்சத்திரத்தில் உள்ள கோவில் நாங்க கரெக்டா எல்லாத்துக்கும் நாளையில இருந்து உங்க குரூப்ல டெய்லி நாளைக்கு என்ன நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்து கண்டினியூவா 27 நாளைக்கு போடுவோம், பஞ்சாங்கமும் போடுவோம். பாத்துக்குங்க. சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க, உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். ஏன்னா இதுக்கு முதல்ல பாரம்பரியத்துல 30 டிகிரியை வச்சு லக்கணமா சொல்லி பணம் சொல்லணும். ஆனா அந்த லக்கண புள்ளி உனக்கு கரெக்டா தெரியாதனாலதான் நம்ம தடுமாறணும். ஏன்னா அது உச்சமா நீச்சமா ஆட்சியா அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுதான் இதுல அந்த துல்லியத்தை கொண்டு வந்துடுறாங்க. மொத்தம் 33,131 புள்ளி எடுக்கிறோம். அதுல இருந்து நம்ம பலன் எடுக்கிறோம். உனக்கு என்னதான் பிறக்கும் போது உனக்கு கர்மா வீழ்ச்சிருக்கு, இல்லைன்னா போன ஜென்மத்துல செஞ்ச உங்க பூர்வீக ஜென்ம கர்மா நீ பிறக்கும் போது முதல் மூச்சு வாங்கும் போதே இந்த லக்கண புள்ளி உங்களுக்கு காட்டி கொடுத்துருது. அதை கண்டுபிடிச்சாதான் நம்ம நல்லது செஞ்சோமா கெட்டது செஞ்சோமா அப்படிங்கிறது இது மூலியமா பார்த்துட்டு நல்லது செஞ்சா சாமி மறுபடியும் பிரார்த்தனை பண்ணி நல்ல மலைக்கு போறோம். கெட்டது செஞ்சிருந்தா அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கான வழிமுறையை தேடி அந்த கர்மா இதை பண்றோம். வேற நிறைய அங்கங்க போக வேண்டியதில்லை. நமக்கு நல்ல செய்யற கிரகத்தினுடைய நட்சத்திரத்தை பிடிச்சி அதுக்கு என்ன மரம் மிருகம் பட்சி அது உணவு என்ன நம்ம உதவி யாருக்கு செய்யணும், ஏன்னா அது மூலியமா நம்ம கர்மா பண்ணிட்டு வந்துருக்கோம்.